நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான வெறித்தனமான சம்பவத்தை தான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லணும். என்னடா இப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நேற்று தக் லைஃப் படத்தோட ஒரு சாங்கை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வேறு லெவலாக இப்போ ரீசெண்டாக கரண்ட் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சினிமா அப்டேட்லாம் பிடிக்குன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோக்கு உங்களோட லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காக ஷேர் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு படத்தில் இந்த ஒரு பாட்டை ரிலீஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வேறு லெவலான டான்ஸை கொடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நமக்கு தெரிஞ்ச ஸ்டார் 2 பேர் பார்த்தீங்கன்னா டான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று கமலஹாசன் சார், அதுக்கப்புறம் என்ன நம்மளுடைய எஸ்டிஆர் சார், சிலம்பரசன் சார். இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான டான்ஸை கொடுத்துக்கிட்டா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போஸ்டர்லாம் நிறைய வெளியாகிக்கிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் ட்ரெண்டிங்கில் இவங்க 2 பேரும் தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் அந்த பாட்டோட ஸ்டார்டிங் லைன் என்னென்னா, சிங்குச்சான் என்னடா இது லைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பாட்டும் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா மெலடி சாங் மாதிரியே போய் ஒரு நல்ல சாங்கை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னா, இயக்குனர்னா மணிரத்னம். ஸோ இவங்களோட டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் பார்த்தா எடுக்க போகிறாங்க, தக் லைஃப். இந்த ஒரு படத்தில் மெயின் ரோலாக யார் பண்ணியிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா கமல், சிம்பு, அசோக் செல்வன், த்ரிஷா, அபிராமி. ஸோ இவங்களோட டைரக்ஷனில் வரப்போட படம் தான் தக் லைஃப். இது எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஜூன் 5ஆம் தேதி. இன்னும் இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆக 2 months இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை ரெடி பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ தரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல பேர் கமெண்ட்டில் சொல்லிக்கிட்டு தான் வராங்க. ஏஆர் ரகுமான் மியூசிக் டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்தோட பாட்டு பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு பாட்டை யார் எழுதியிருக்காங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோவாக வில்லனா என்னன்னு தெரியல, கமலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாட்டை பார்த்தீங்கன்னா எழுதியிருக்காங்க சொல்லப்படுது. ஸோ இந்த பாட்டோட கான்செப்ட் என்னென்னா, சிங்குச்சா இந்த ஒரு பாடலோட கான்செப்ட் என்னென்னா கல்யாணம், அதாவது பார்த்தீங்கன்னா மேரேஜ் நிகழ்வை பார்த்தீங்கன்னா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சாங்கை முழுசும் வந்தாக்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஒரு சாங்கில் யார் யாரெல்லாம் டான்ஸ் ஆடிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம சிம்பு சார், அதுக்கப்புறம் சன்யா மல்யோத்ரா, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடிருப்பாங்க. ஸோ கமலஹாசன் பார்த்தீங்கன்னா இந்த ரிலிக்ஸை பார்த்தீங்கன்னா எழுதிருக்காங்க. நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். இந்த பாட்டுக்கு யார் யாரெல்லாம் பின்பாட்டு பாடிருக்காங்க, அப்படி இல்லைனா கூடவே சேர்ந்து யார் யாரெல்லாம் பாடிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். வைஷாலி சமந்தா, சக்தி ஸ்ரீ கோபாலன் மற்றும் ஆதித்யா, இவங்க எல்லோரும் பாட்டு பாட ஏஆர் ரகுமான் பார்த்தீங்கன்னா ஒரு மியூசிக் கொடுக்க ஒரு தரமான சாங் பார்த்தா ரெடி ஆயிடுச்சுப்பா, ரிலீஸ் பண்ணி வச்சுப்பா. இப்போ யூடியூப்பில் ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த ஒரு பாட்டை யார் யாரெல்லாம் கேட்டிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு வீடியோக்கு லைக்கை கொடுத்துருங்க. இப்போ ரீசெண்டாக எதனா ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும் இல்லையா, அதில் வர ஹீரோயினி தான் இப்போ மோஸ்ட்டாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய ஆடியன்ஸ். இதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தோட சாங் சிங்குச்சான் பாட்டோட சாங்கை பார்த்தீங்கன்னா, ஸோ சானியா மல்யோத்ரா இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஆடியன்ஸில் பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த செலிப்ரிட்டி இவங்க தான். இப்போ மக்களோட ஃபோக்கஸ் எல்லாம் இங்கே சானியா மல்யோத்ரா இவங்க மேலே தான் இருந்துக்கிட்டு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? போன வருஷம் பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 ரிலீஸ் ஆகிருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா பல விமர்சனம் பார்த்தீங்கன்னா எதிர்கொண்டிருக்கு. அதனால் இப்போ என்னென்னா கமல் அவங்களோட கைவரிசையில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியன் 3 வரப்போதா சொல்லியிருக்காங்க. கல்கி 2 தக் லைஃப் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோரும் வரவேற்பாக இருக்கிறதோட கமலம் வரவேற்பாக இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் எல்லோரும் இந்த ஒரு 3 படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆரவாரமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த படத்தை விடுங்க, இந்த படத்தோட தக் லைஃப் படத்தோட சிங்குச்சா இந்த ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா கமலஹாசன், சிலம்பரசன் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் நடிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா முழுக்க கேங்ஸ்டர் படமாக தான் இருந்துக்கிட்டு இருக்க போதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வர ரீசெண்டாக எந்த ஒரு படமாக இருந்தாலும் ஆக்ஷன் ஃபிலிம் வச்சுறாங்க, கேங்ஸ்டர் படமாகவே மாற்றிடுறாங்க. அப்போ தான் மக்கள் எல்லோரும் ரசித்து பார்க்கத்தான் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அதனால் இப்போ வர படங்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராக எடுக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜ் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கமல் சார் எடுத்த படம் விக்ரம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷனில் பார்த்தா அந்த ஒரு படம் பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்தது தமிழ் சினிமாலையும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டர் படம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் மக்கள் விரும்பி பார்க்குற படமாக பார்த்தீங்கன்னா கேங்ஸ்டராகவே மாறிடுச்சு. இந்த ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் பிளேஸ்லாம் டார்கெட் பண்ணிக்கிறதா வச்சுருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளுடைய சென்னை, டெல்லி, ரஷ்யா, புதுச்சேரி இந்த மாதிரி பல இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவலான ஐப்பு தர பிளேஸை பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஒரு வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணிட்டு சந்திர டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்வர்சேஷனில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். லைக்கை கொடுத்துருங்க.